ஒரு நிமிஷம் சேமா கேளுங்க. சொல்லுங்கண்ணே. அண்ணா கேக்குதா? ஓகே, அவர் காலம் வந்துருச்சு. நான் பேசுறத கேக்குதாயா? கேக்குது, எனக்கு இப்ப கேக்குது. எனக்கு மைக்க புடுங்குறாரு. சொல்லுங்க என்னாச்சு சொல்லுங்க. கருணாநிதிக்கு ஒரு நாள் சப்போர்ட் பண்ணதுனால என்னை மைக்க புடுங்கிட்டார் முரளி. கேட்டுக்க. இப்ப உங்களை இறக்கி விடல நான் பாக்குறேன். இப்ப நான் இறக்கி விட போலான்னு பாக்குறேன். இருக்காருயா ஒருத்தர் பேசுறேன். டக்குன்னு டயர் நக்கி புத்தி காமிக்கிற பாத்தியா? கருணாநிதியும் இறக்கி விடுவேன். பொழுதுக்கு அப்படியே முடிச்சு பேசிட்டு இருக்காருயா. நீதான் என்ன இறக்கி விட்டு இருக்கதா? சேமா ஒரு கருத்து சொல்ல புரட்சி பண்ண சேமா ஒரு விடங்க. சீமராஜன் வரைக்கும் இறக்கி விடல, இனிமே இறக்கி விடணும்னு பாத்துக்கோங்க, இறக்கி விட்டுருவேன். அட இரியாப்பா டோல்டு சேமா பேசுங்க. இல்ல ஸ்டாலின் எஸ்பி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருப்பாரு ஆக்சுவலி. ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம பேட்மேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு அரசியல் இங்க தமிழ்நாட்டுல இருக்கு ஆக்சுவலி. ஓகேவா, திமுக பண்ண அரசியலை நம்ம கையில எடுத்திருக்கோம். ஆனா திமுக கடைசியில என்ன பண்ணணும்னா அமைச்சரவையில இடம் கொடுக்காம ஆக்சுவலி ஓட்டா மட்டும் பயன்படுத்தி, ஓகேவா, அந்த அரசியலை உடைச்சிட்டு நம்ம அமைச்சரவையில கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு சில சமூகம் எப்படி மோஸ்ட்லி நம்மளால கோவம் இருக்கு. ஓகேவா, அது இப்ப சவுத்லயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, ஒரு சில சமூகம் இருக்கு, சில ட்வீட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, அந்த அரசியலை ஒண்ணு பிஜேபி கையில எடுக்கும், அப்படி இல்லைன்னா திமுக கையில எடுக்கும். ஓகேவா, அதனாலதான் இப்ப ட்வீட் போடுற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வட தமிழ்நாடு கொஞ்சம் போக்கஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு சில பேர் வட தமிழ்நாடுக்கும் போட்டிருப்பாங்க ஆக்சுவலி. அங்க நம்ம கொடுத்தாலும் எப்படி இந்த 1 year போக்கஸ்ன்றது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஆக்சுவலி அந்த பக்கம் ஒரு புகைச்சலும் இருக்கு. ஓகேவா, அத திமுக பயன்படுத்திக்க போதா இல்ல பாஜக பயன்படுத்திக்க போதான்னு தெரியல. சவுத்தும் வட தமிழ்நாடும் கொஞ்சம் போக்கஸ் பண்ண வேண்டிய நேரம் இது. ஓகேவா, ஏன்னா இது ஆப்போசிட் கண்ட்ரால்சேஷனுக்கு உதவ போகுது. சவுத்தும் வட தமிழ்நாடு எப்பவுமே ஒரே டைமென்ஷன்ல இருக்காது. அது எப்பவுமே ஆஸ்டேஷனுக்கு பேர் போன ஊர்கள் தான். அதுதான் இப்ப பிரச்சனை. ஓகேவா, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒருத்தன் கையில எடுக்கலாம்னு யோசிச்சானா அது சேமா. நீ சொல்ற அளவுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு மாறாது, பயப்படாத. அவங்களோட ட்வீட்டை பார்த்து பயப்படாத. இருங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சேமா நான் ஒண்ணு கேக்குறேன். அவன் பயப்படலாம் இல்ல சேமா. நான் உங்ககிட்ட ஒரு தடவை கேட்டேன், சம்திட்ட கூட இந்த ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போதே கேட்டேன். இப்ப சம்திட்ட கேட்கல, அங்க கிளப் ஹவுஸ்ல பேசிட்டு இருந்தோம். மேல் பாதி பிரச்சனைய நம்ம அண்ணன் ராஜ்குமாரை வச்சு அண்ணன் வன்னியரசு திருமாவளவனை வச்சு முடிச்சுட்டா என்ன ஆகும் சொல்லுங்க சேமா. நான் அமைதியாயிட்டாரு. இல்ல நானும் எப்படி சொல்றேன் அந்த பிரச்சனையை எப்படி இல்ல எப்படி முடிப்பாங்க அதை சொல்லு. இது மக்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது. இருங்க என்ன நவீன புரியல. எப்படி முடிப்ப முரளி அத சொல்லு. இருங்க, மக்களுக்குள்ள பிரச்சனையா? நீங்க அதை மட்டும் சொல்லுங்க. மக்களுக்குள்ள பிரச்சனையா? அது மோஸ்ட்லி மக்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது. அது ஊர் அந்த எப்படி ஊர்ல இருக்க அந்த ஜாதி வெறியலால நடக்கிற பிரச்சனை. அதுதானே பிரச்சனை. அது அரசாங்கம் நினைச்சா முடியுமா? அரசாங்கம் நினைச்சா தீர்க்க முடியுமா? முடியாதா? அது முடியும் முரளி, அது பிரச்சனை கிடையாது. நான் பதில் சொல்லவா? சொல்லுங்க. சேமா ஒரு நிமிஷம் இரு. அதாவது இந்த ட்விட்டர்ல ஒரு சில பேர் பொங்குறத வச்சுலாம் நம்ம பேசவே கூடாது. அது மக்கள் இது கிடையவே கிடையாது. நான் பல தடவை பார்த்துட்டேன். அது மக்களோட வெளிப்பாடு கிடையாது. மக்கள் வந்து பொது அமைதியை தான் விரும்புறாங்க. அந்த மாதிரி ஜாதி பார்த்து போறதே கிடையாது. நான் பல விஷயங்கள்ல பார்த்துட்டேன். எல்லா ஜாதிகள்லையும் பார்த்துட்டு தான் நான் சொல்றேன், சும்மாலாம் சொல்லல. அதனால இது பெரிய ஒரு இந்த முன்னெடுப்பை எல்லாரும் போற்றதான் செய்யறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சைடு அங்கிட்டு கொண்டு போயிடுவாங்களோ, அவன் யூஸ் பண்ணிடுவானோ, அப்படி எல்லாம் யோசிக்கவே வேண்டாம். அப்படி கிடையவே கிடையாது. இது முரளின இது எப்படி சொல்றாங்க, கோல்பெட்டி பத்தி உங்களுக்கு தெரியும். 2 கம்யூனிட்டில இருந்தா நிப்பாட்டுவாங்க, சம்மதமே இல்லாம நிப்பாட்டி எல்லாரும் ஓட்டு போட்டுருக்காங்க. கிடையாது. இரு நான் இங்க பாரு நான் சொல்றது கேளு. இங்க பாரு, நான் 96ல இருந்து இந்த காஸ்ட் பாலிடிக்ஸ பார்த்துட்டு சொல்றேன். அந்த அளவுக்கு தான் சொல்றேன். நானுமே சேமா அளவுக்கு பல இடங்கள்ல பயந்ததுல நிறைய உண்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கு, எவ்வளவோ செஞ்சிருக்கு. ஒரு தடவை கலைஞர் எல்லா ஜாதி கட்சிகளையும் ஒன்னா கூட்டணி. இல்லனே, நீங்க நினைக்கிறது ஒண்ணும் கிடையாது. ஓகேவா, ஆக்சுவலி இங்க அரசியல் இப்ப மோஸ்ட்லி நம்ம ஸ்டேட்ன்றது ஓபிசி ஸ்டேட் தான். நீங்க சொல்லனாலும் அதான் உண்மை. ஓகேவா, இங்க பெரும்பான்மை ஓபிசி தான். அவன் தான் இங்க அரசியல தீர்மானிக்கிறான். நீங்க திரும்ப அவன் நினைக்கிறது திருப்பி நீ சில ட்வீட்டால ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போயிருக்க. அதுக்கு தப்பு.
நீ நினைக்கிறது இல்ல நான் கஷ்டப்பட்டுலாம் போல. ஏங்க நீ நான் சொல்றேன் பிஎம்கே ஒரே கூட்டணியில வர வைக்க முடியாது அப்புறம் இதுக்கப்புறம். ஐயோ 2 ஒரே கூட்டணியில இருந்து தோத்துட்டாங்க ஐயா. அதையும் நான் சொல்றேன். 2 ஒரே கூட்டணியில இல்ல அத அப்படி ஏங்க நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஒருத்தவனோட பேட்டர்ன் தெரியாம அவன்கிட்ட அரசியல் செஞ்சு இப்ப பயத்துல நிக்கிறான். ஓகேவா? ஒருத்தனோட பேட்டர்ன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அரசியல மாத்திக்கலாம். திமுக பண்ணும். ஓகேவா? திமுக இருங்க நான் அதே இதுக்கு தான் சொல்றேன். அதே பேட்டர்னை வித்தியாசமா யூஸ் பண்றதுக்கு அந்த பேட்டர்னை உருவாக்குனவனால முடியாதா சேமா? அது முடியும். அது அண்ணன் பாத்துப்பாரு. ஓகேவா? ஆனா நான் சொல்றது இல்ல திமுக திமுக கோர் ஓட்டுல இருந்து விலகிருச்சு இப்ப. ஓகேவா? இப்ப அவனுக்கு இருக்க ஒரு ஆப்ஷன் ஆப்போசிட்ல இருக்கிற சமூகங்களை ஒன்றி இணைக்கிறது மட்டும்தான். ஓகேவா? இப்ப அதான் அவன் பண்ணுவான்னு நான் இங்க பாருங்க சேமா பாருங்க. ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அண்ணன் வந்து விஜய் வந்து எந்த சமுதாயத்தை சார்ந்தவர் கிடையாது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு மைனாரிட்டி சமுதாயம். அது ஓகே. அது முதல் எலெக்ஷன் மட்டும்தான். ஓகேவா? இப்ப எடப்பாடி சக்சஸ் ஆக முடியாத காரணமே அதான். அவர் அது 5 வருஷத்துல அது ஆட்சியில பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அததான் சொல்றேன். நீங்க அப்படி எல்லாம் இல்லனே சிஎம் ராஜனை பேச விடுனே. நான் முதல்ல சொல்றேன். முதல் எலெக்ஷன்ல பெனிஃபிட்ன்றது வேற. ஓகேவா? அவனுக்கு எந்த பார்வையும் கிடையாது. அவன் இஷ்டத்தையும் திட்டுவான். ஆனா 2வது தேர்தல்ன்றது வேற. ஓகேவா? அவன் எல்லா கால்குலேஷனும் பார்ப்பான். ஓகேவா? இப்ப ஒரு சில ட்வீட் நாம பார்க்கும் போது திமுக கார மாதிரி பேசாதீங்க. தயவு செய்து நான் ஒண்ணே சொல்றேன். தயவு செய்து திமுக கார மாதிரி கரெக்ட் முரளி கரெக்ட். நீங்க வந்து ரொம்ப இயர்லியா இந்த ஒரு பயம் உனக்கு தேவையில்ல சேமா. சீரியஸா ஏங்க எனக்கு பயமே கிடையாது. நான் திமுக அடுத்து என்ன அரசியல் பண்ணணும் தான் யோசிச்சேன். ஓகேவா? நான் பண்ணவே மாட்டேன். இருங்க நான் ஒண்ணே இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. சிஎம் ராஜனே நயங்க ஒரு நிமிஷம் இருங்க. சேமா நான் தான் சொல்றேன் பாருங்க. அவனுக்கு அந்த ஸ்பேஸே முதல்ல கிடைக்காது. நீங்க சொல்ற ஓபிசி அவனால ஒன்றிணைக்கிறதுக்குள்ள அவன் 2 வருஷம் கழிச்சு இந்த பிளான ஆரம்பிச்சானா 2 வருஷத்துக்குள்ள அந்த பிளானே உடைச்சிருவோம் நம்ம. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகேவா? அதுதான் நான் அதெல்லாம் பண்ணிருவோம்யா. நான் சொல்றது இவன் மோஸ்ட்லி அந்த பக்கம் தான் போய் ஆகணும். ஓகேவா? நீங்க இன்னைக்கு யோசிக்கிறீங்க ஆல்டர்னேட்டிவ் ஓட்டுக்கு தான் போவாங்க. அந்த ஆல்டர்னேட்டிவ் ஓட்டையும் உடைச்சிருவோன்னு சொல்றேனா? நீ சீரியஸா இல்ல நான் உங்ககிட்ட போயிட்டா நான் வந்து பேசதான் வந்தேன். ஓகேவா? பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாது. சும்மா இருங்க நீங்க. அரசியல் இல்ல இத திமுக எடுத்தா நமக்கு பிரச்சனை இல்ல. நம்ம சமாளிச்சு கடந்து போயிடலாம். பிஜேபி காரன் எடுக்கூடாம பாத்துக்கலாம். எடுக்க முடியாது. அவர் கரெக்டா தான் பேசுறாரு முரளி. கையில இருக்கும். இல்ல அவர் பேசுறது எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. எனக்குமே அந்த பயம் லைட்டா வந்துதான் தெளிவு பண்ணி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? இந்த மாதிரி பயம் எல்லாம் எனக்கு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி வரும். புரியுதா? அதாவது கலைஞர் வந்து விசிகாவையும் பாமகவையும் ஒன்னா சேர்த்தப்போ தோத்தப்பயே நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஒன்னா சேர்ந்த போய் இந்த சமூகம் தோத்து இருக்குன்னா அப்ப எங்க நிலை போகுதுன்ற அளவுக்கு எல்லாம் அப்போ கவலைப்பட்டேன் நான். ஆனா அந்த அளவுக்கு கிடையாது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அன்பை பேசணும். அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. இருங்க அன்பை பேசணும் ப்ரோ. பட் ஜெயா மேம் வந்து ஜெயிச்சிருக்காங்களே ப்ரோ 2 பேரையும் ஒரே கூட்டணியில வச்சு. முதல்ல கஷ்டமா இருக்கு. 2 பேரும் ஏதாச்சும் ஒண்ணு பேசணும். சேமா ஏதாச்சும் பேசினா முரளி வந்து பேச விட்டுட்டு இது பண்ணு. இது முரளி ஏதாச்சும் சொன்னா சேமா இது பண்ணுங்க. நாங்க 2 பேரும் கரெக்டா பேசுறோம். இடையில சிஎம் ராஜ் வந்து பேசிட்டு இருக்காரு. அதை கவனிக்கல. ஃபர்ஸ்ட் இவன் சேமா பேசுறது வேஸ்ட். இப்ப அடுத்து அவன் டிஎம்கே காரன் என்ன பண்ணுவான்னா இப்ப உட்காந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை? அவன் என்ன அவன் என்ன பண்ணுவேன்? அவன்கிட்ட எல்லாத்தையும் உருவிட்டீங்க. முரளி என்னைய நடுவுல கோத்துற பத்தியா? இந்த பாருங்க இப்ப அன்பு பேசிட்டு இருக்கோம். நீங்க தான் குறுக்கால வரீங்க. கச்சா முச்சா நீங்க தானே குறுக்கால வரீங்க. விடுங்க அவரு கொஞ்சம் இதுல இருக்காரு. சும்மாரியா டோல்டு. அதெல்லாம் தப்பியா டோல்டு? அன்பு பேசியா? இப்பதான்டா சொல்லும் போதே 3 பேர் இப்படி தாண்டா பண்றீங்க. அன்பு சும்மா அன்பு நான் சொல்றேன் பாரு. எதிரியே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? திமுக காரன் கை தேர்ந்த அவனை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது கரெக்ட் தான். சேவா நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட். எனக்கு தெரிய அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. கரெக்ட் தான். ஆனா பல உதாரணங்கள் பல வரலாறுகள் இருக்கு. அதனால பயப்பட தேவையில்லை. அவ்வளவுதான். இல்ல அடுத்த கட்டத்துல அவன் கையில எடுக்கிறானா பாப்பாரு. நான் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
ஏன்னா இன்னைக்கு பசங்க போட்டானுங்க பாருங்க பிஎம்கே கூட சேருவாங்க. எனக்கு அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், சத்தியமா அவனுங்களுக்கு ஒரு மயிறு பார்வையும் கிடையாது. நாம ஜெயிக்கணும், அதிகாரத்துல இருக்கணும், இது ஒரு பார்வைன்னு வேற வச்சுக்கிட்டு தொலைறானுங்க உனக்கு திமுக காரங்க. எப்பா பிஎம்கேவோட சேர்றது சாதாரண விஷயம்ப்பா, அது ஒண்ணு சேர்ந்துட்டு போறாங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்ல கிடையாது. நம்ம பசங்க ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க, ஆபீஸ் கொளுத்தி குடிசை கொளுத்தி இசிக்கு வந்துட்டு ஆண்ட குளுத்தி. நல்லா இருக்குல்ல. அன்பு பேசு பேசு இந்த அன்பு மாதிரி பேசு. இந்த மாதிரி ஒண்ணு இங்க பாரு, ட்வீட்டுக்கெல்லாம் ஐயோ வந்து தீவிரவாதன உணர்ச்சி வசப்படாதயா, தீவிரவாதன கடந்து கையில போயா. தூக்கிட்டு இருக்கானே. அப்பா அன்பு பேசு. டேய், ஒண்ணு எதுக்கு நீ கை விடாம பேசு. எதுக்கு இங்க பாரு, நீ பேசுறதே எதுக்கு கை ஸ்லோவா தூக்கணும்? இருக்கு, விடாம பேசு. இல்லடா, எதுக்கு கை தூக்கணும்னே தெரியாத அளவுக்கு பேசி இருக்கீடா நீங்க. நீ இங்க ஐயோ பாரு, சத்தமா பேசு, விடாம பேசு, கேப் விடாம பேசு. கேப் விட்டா சிஎம் ராஜன் நுழைஞ்சிருவாப்ல. ஒண்ணுமில்ல, என்ன பயன் மறந்துட்டேன், இரு வரேன். யோ இவர் ஆளியா. ஆனா ஒரே நிமிஷம் சிஎம் ராஜனே, நீங்க பண்றது தானே இதாவே இருக்கு உண்மையாவே. ஓ பேசுறதை எல்லாரும் விடிய மறந்துடுறாங்க. டோல்டு சரியா நான் விடுங்க பேசலையா, டேய், பேசலையா, என் கண்ணு ஆதங்கத்தை விடுங்க விடுங்க பேசுறேன். சிஎம் ராஜன் விடுங்க. என்ன ஏன் என்ன அதை நான் சொல்ல தப்பு வந்தேன்னா, சொல்லலையா? இரா நான் சொல்லு பேசுறேன் சொல்லு. கேக்குதா? என்ன கேக்குது, சொல்ல சொல்லு வந்தேன்னா, சொல்லு. இந்த பரிதாபங்கள்ல ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, ட்விட்டர் ஸ்பேஸ் பரிதாபங்கள்னு, அந்த மாதிரி இருக்கு. இப்ப நீங்க பேசுறது அப்படிதான் இருக்கு. சம்பந்தமே இல்லாம அவன் இந்த இது நான் சம்பந்தமே இல்லாம பாட கூட செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி டிபேட்ல ஒரு நியூஸ்ல வரும்ல, அது மாதிரியும் அந்த பரிதாபங்கள் ஸ்பேஸ்ல வர மாதிரி தான் பண்ணிக்கிறீங்க. பண்ணுங்க பண்ணுங்க. சமூக அக்கறை கொண்டவனுக்கு சமூக பார்வை இருக்கும் ப்ரோ. சில நேரங்கள் அப்படி இருக்கும் ஏன்னா தாப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல பரிதாபங்கள் சிஎம் பேசுறாங்க. இல்ல இருங்க நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் ஸ்டாலின் எஸ்பி காலைல ட்வீட் போட்டாரு, ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு 4-5 ட்வீட் பார்த்தேன். அப்புறம் நான் இப்போ ஒரு 2-3 பேருக்கு நான் பேசினேன், ஓகேவா. மோஸ்ட்லி நான் அதிமுக காரங்கிட்ட பேசினேன். அவன் என்கிட்ட சொன்னது ஒரு விஷயம் தான், ஓகேவா. அந்த விஷயத்த அவன் கரெக்டா ஒண்ணுதான் சொன்னான், திமுகவை நீங்க இன்னும் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கீங்க, ஓகேவா. அவனோட அரசியல முழுசா கையில எடுத்துக்கீங்க, ஓகேவா. அவன் என்ன பண்ணுவானா இதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அதை கையில எடுப்பான் அப்படின்னு சொன்னேன். அந்த ஆப்போசிட்ல இருக்கிறத கையில எடுக்கிறது 1960கள்லயும் 70கள்லயும் 80கள்லயும் ஈஸியா இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆல் ஐஸ் ஆர் வாட்சிங் யூ, புரியுதா? இப்ப நீ தவார்னு வந்து இது பண்ணினா இன்னைக்கு நிறைய போஸ்ட் பார்த்துருக்கலாம். ட்விட்டர்ல உட்காந்துட்டு எலைட் பொலிட்டிக்ஸ் இன்டெலெக்சுவல் பொலிட்டிக்ஸா உட்காந்துட்டு சமூக நீதி பேசின எந்த நாயாச்சும் வந்து பாராட்டு ட்வீட்டோ இந்த அமைச்சரவை பத்தி ஏதாச்சும் போஸ்ட் போட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா போடவே இல்லை. அப்ப அவங்க எல்லாம் நானே அண்ணன் மாரி செல்வராஜ் ட்வீட் போடுவார், நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்பலப்பட்டு போடுறாங்க. அந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது இந்த இவங்க சொல்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் உலகத்துல டக்குன்னு நீ போய் பிஎம்கேயோட கூட்டணி வைக்கிறேன், பிஜேபியோட கூட்டணி வைக்கிறேன்னா நீ அம்பலப்பட்டு போவ. ஆனா ஆட்சி அதிகாரத்துக்காண்டி பின்தோர் வழியா கூட்டணி வைக்க முற்பட்டவங்க அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதை செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனா முழுசா இன்னும் இனிமே ஃபுல்லாமே டிஎம்கேக்கு அழிவு காலம் தான் அப்படிங்கிறது தான் உண்மை. நீ என்ன பண்ணாலும் அன்பே அவன் 99ல கூட்டணி வச்சுட்டு இன்னைக்கு சமூக நீதி கட்சின்னு பேசுறான். நீ இன்னும் ஓகே எனிவே திமுக திரும்ப திரும்ப சிறுமப்படுத்தி பார்க்காத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு நிமிஷம் சேமா, நீங்க ரொம்ப அந்த ஓவர் எஸ்டிமேட் அவனுங்களை பண்ணாதீங்க. அவனுக்கு முட்டா பேசுங்க, தத்தி முண்டங்க, சரியா? அவனு எடுக்கிறதுக்கே 2.5 வருஷம் ஆகும். சும்மா ஏரியா இப்படி பேசினாதான் அவன் கொஞ்சம் வீரமா போயிட்டு தான் பண்ணுவான். அவன் பண்ணவே மாட்டான், பண்ணவும் கூடாது. அதுதான் நமக்கு நல்லது. இல்ல நான் இன்னைக்கு வீசிக்கே வெளியே போக தெரிஞ்சாலே பிஎம்கே கூட கூட்டணி போட்டாங்களா பாத்தியா, அந்த அளவுக்கு பைத்தியக்காரன். நான் உங்ககிட்ட கேக்குறேன், நான் ஒரு கான்டெக்ட்ல தானே சொல்றேன். இன்னைக்கு இருக்க யங் ஜெனரேஷன் பாலிடிக்ஸ் வாட்ச் பண்றேன். அப்ப அவன் இது பண்ண, நீ அதுக்கேத்த மாதிரி கான்டெக்ட் எனக்கு புரியவே. அதை விட்டு நீ டிஎம்கே சிரமப்படுத்தாத, அது இதுன்னா என்னன்னு எனக்கு சொல்லு. அவன் என்ன பண்ணுவான்? பிஎம்கேவோட பிஜேபி கூட்டணி வச்சுட்டு ரைட் விங்கா மாறுவானா சொல்லு. அந்த மாதிரி இல்ல அன்பு ஒரு நிமிஷம் இரு அன்பு ஒரு நிமிஷம் பொறுமையா இருக்கு, டென்ஷன் ஆகாத. அது என்னன்னா ஓபிசி அரசியல கையில எடுப்பான். ஓபிசி அரசுனா எம்பிசில இருக்க மைனாரிட்டிஸ், பிசில இருக்க மைனாரிட்டிஸ், பிசில இருக்க ஆண்டைங்க, இதுங்களெல்லாம் ஒன்னாக்கி ஒரு கூட்டமைப்பாக்கி அவன் பண்ணுவான் அரசியல். அதுல யங்ஸ்டர்ஸ் அதெல்லாம் நீ பார்க்க முடியாது. அவன் என்ன இப்ப இன்னைக்கு ஒரு ட்வீட் நான் உனக்கு சொல்றேன், திமுக காரன் இன்னைக்கு ஒரு ட்வீட் போடுறான், எங்க அமைச்சரவையில அதிமுக அமைச்சரவையில எல்லாம் முக்குளத்தூர்ல 6 அமைச்சர் இருந்தோம், இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, 2 அமைச்சர் கூட இல்ல அப்படின்னு அவன் ட்வீட் போட ஆரம்பிக்கிறான். இதை கன்சல்டேட் பண்ண ஆரம்பிப்பான்னு சேமா சொல்றாரு. அவ்வளவுதான். முரளி ப்ரோ, நீங்க எனக்கு ரொம்ப நேரமா பேசுறீங்க. எல்லாம் திமுக காரன் என்ன செய்வான், திமுக காரன் என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க. ஒரு நிமிஷம் டைம் கொடு, ஒரு நிமிஷம் கொடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க சிஎம் ராஜன், இருங்கன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது ஏன்னா ஆடிபி பேசுங்க. இல்ல இங்க
ஜோசப் விஜய்னு ஒருத்தர் இருக்காரு. என்ன அதுதான் அவர் வெளிய நான் சேமாட்ட வந்தாருன்னா, இங்க இருக்க சொன்னேன். மொத்த அரசியலும் இவனுங்க ஓபிசி அரசியலா இருக்கட்டும், நீங்க என்ன சொன்னாலும் நான் போயிடும் ப்ரோ. எடவே படாது அவனுக்கு. இல்ல ஆர்டிபி அததான் நான் சேமாட்ட சொன்னேன். நீங்க அண்ணனை அவங்கள ஓவர் எஸ்டிமேட் பண்ணி அண்ணனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, 2 வருஷத்துல முடிச்சு விட்டுருவாருன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே நான். சொல்லுங்க அன்பு. எக்ஸாக்ட்லி. சொல்லு அன்பு. இல்ல சிஎம் ராஜ் பேசுறேன். சிஎம் ராஜனை பேசுங்க. சரி கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. அதாவது சேமாவோட பயம் எனக்கு அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பயம் இருந்துச்சு. அந்த பயம் இருக்க தப்பு இல்ல. அதாவது அந்த பயம் ஒண்ணும் இப்ப ராமதாஸ் வந்து தலித் அல்லாத எல்லா தலைவரும் சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சாரு. ஞாபகம் இருக்கா? தலித் அல்லாத எல்லா தலைவரும் சேர்த்து ஒண்ணு கூட ஜெயிக்க முடியல. ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. அந்த மாதிரி பிஜேபியே எல்லா ஸ்டேட்லயும் தலித்தை சேர்த்து மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சுச்சு. இல்லைன்னு ஜெயிக்க முடியல. இதான் வரலாறு. அதாவது 20% ஆஃப் பீப்புள்ஸ் அவங்க, அதாவது சமூக நீதி, இது வந்து ஜென்ரலா அவங்களும் சொல்லவே இல்லை. சமூக நீதிக்கு எதிராக போற எல்லாரும் அடிதான் போடுறாங்க. பிஜேபி வந்து அந்தந்த எல்லா ஸ்டேட்லயும் அவங்க இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்கள எக்ஸ்க்ளூட் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. இதுதான் வரலாறு. இது வந்து இயற்கை நீதியும் அதான். ஏன்னா ஓபிசியை முழுசா வந்து ஓபிசி மட்டுமே வந்து பெருசா ஆள முடியாது. அது வந்து இது வந்து ப்ரூவன். இந்தியாவில் பல ஸ்டேட்டுகள்ல, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, பல ஸ்டேட்டுகள்ல இட் இஸ் அ ப்ரூவன் பாலிடிக்ஸ். அதனால அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. திமுகவும் அவ்வளவு முட்டாள்தனமான முடிவு எடுக்காது. புரியுதுங்களா? அவனுங்களுக்கும் கொஞ்சமாவது அறிவு இருக்கும்னு எனக்கு நினைக்கிறேன். பார்த்தேன் ஆர்எஸ் பாரதி பேட்டி கொடுக்கும்போதே பார்த்தேன். அதான் அந்த பேட்டியை சொல்லிட்டு தான் நான் பேசினேனே. நான் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஒண்ணு அந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான இருக்கலாம். இப்போதைக்கு திமுக அப்படி முட்டாள்தனமான ஆள்கள் இருக்கலாம். அதுக்கு பல எக்ஸ்பெரிமெண்ட்டுகள் நடந்து தோத்து போய் இருக்கிற ஒரு தமிழ்நாடு தான் இது. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, அக்ராஸ் பீகார்ல கூட போன தடவை பாத்தீங்கன்னா அந்த ராம்விலாஸ் பாஸ்வானோட பையனை ஒதுக்கி வச்சதுனால ஒண்ணுமே முடிக்க முடியல. அவனுக்கு உள்ள சேர்த்தானுங்க. இப்ப 200க்கு மேல தகுதி ஜெயிச்சானுங்க. ஸோ இந்த மாதிரி பல உதாரணங்கள் எல்லா ஸ்டேட்லயும் என்னால சொல்ல முடியும். அதனால வந்து இது வந்து அவங்க நினைக்கிற அளவுக்கு போகவே போகாது. இட் வில் நெவர் ஹேப்பன். அது தெளிவா தெரிஞ்ச ஒரு ஆள் தான் வந்து நமக்கு வந்து அண்ணன் விஜய்க்கு அறிவு இருக்கும், அவருக்கு அறிவு சொல்றவங்களும் இருக்கிறாங்கன்றது எனக்கு இன்னைய நாள்ல புலப்பட்டது. அததான் நான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே அன்பு பேசு. அன்பு பேசியா? இந்த டாபிக் வந்து இப்ப தேவையில்லாத டாபிக். 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது? எந்த ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, மக்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தா திருப்பி இப்ப உட்காந்து டிஎம்கே கருவறுத்தை பத்தி பேசியிருக்கீங்களான் இருக்கு. சரி, ஒரு டைட்டிலுக்கு ஒரு டாபிக் சும்மா அரசியலா பேசுற மாதிரி பேசுறாங்க ப்ரோ. எல்லாருமே இன்னைக்கு ட்விட்டர் ஃபீடு ஃபுல்லா இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன திமுக போச்சா, எல்லாம் போச்சா, இதுதான் எல்லா பக்கமும். இல்ல அன்பு, இதெல்லாம் வந்து இதெல்லாம் வரதான் டிஸ்கஷன் வரதான் செய்யும். நான் இன்னைக்கு சாயங்காலம் டீ கடை போயிருந்தேன். அவங்களே அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க திமுக இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அடுத்த என்ன திமுக அதிமுக இடத்துக்கு வருமான்னு தான் கேக்குறாங்க. சாதாரண மக்களுக்கே இந்த பாலிடிக்ஸ் புரியாது, யாருக்கும் புரியாமலாம் இல்ல. சொல்றேன், சாதாரண மக்களோட பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த சின்ன சின்ன ஸ்கீம் இருக்குல்ல, டிரைவர் பாக்கெட்ல செல்போன் வச்சுட்டு போறதுக்கு தடை அப்படின்னு. என்னடா வந்தோடனே இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், புரியுதா உனக்கு? விஜய் இப்ப இதை டீக்கடை பாலிடிக்ஸ் தானே வச்சாங்க. எல்லா இதுலயுமே ஆப்பு வைக்கிறேன் விஜய் போச்சு. இது 5 வருஷத்துக்கு பண்ற மாதிரி தெரியல, அடுத்து ஒரு 10-15 வருஷத்துக்கு இவன் தான் போல இருக்கு, எந்திரிக்க மாட்டான் போல இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பாலிடிக்ஸ் தான் பண்ணியிருக்கேன்னா அந்த மாதிரிதான் பேசுறாங்க. புரியுதா? ஆமாயா, அதுலயே இல்ல அன்பு, நான் அந்த கணக்க சொல்ல 15 வருஷ கணக்கு கன்ஃபார்ம் தான் அன்பு. நான் சொல்றது திமுக ஸ்டைல்ல நீங்க எடுத்துட்டு போய் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா திமுகவோட நிலைமை என்னன்னு தான் பேசினாங்களே தவிர நம்ம 5 வருஷத்துல போயிடுவோன்னு யாரும் பேசல. அப்படி சொல்றேன் அன்பு. இன்னொன்னு, இது திமுகவை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதிமுக ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ்னா 15 வருஷத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் அவர் கரெக்டா கையில எடுத்திருக்காரு. திமுகவை அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஓட் பேங்க் அடாப்ட் பண்ணிட்டு பிளஸ் அதிமுகவோட ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸ் 2 மிக்ஸ் இருந்ததுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அவனால. இப்ப ஜெயலலிதா வந்து அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருந்து எப்படி 2வது தடவை திருப்பி வந்துச்சு, ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மக்கள் ஏன் நம்புனாங்க? அந்த கான்செப்ட் தான். அவனுக்கு அடுத்து என்ன செய்யறதுன்ற தடுமாறுவானுங்க ப்ரோ. ஏன்னா இப்ப காங்கிரஸ் இருங்க, எனக்கு அடுத்து என்ன செய்யறாங்க அதெல்லாம்
நீங்க ப்ரோ. ஆனா ட்விட்டர் உதயநிதி எல்லாம் அப்படி எல்லாம் நம்ப மாட்டாங்க ப்ரோ. ஐயா உதயநிதி அந்த அந்த பிக் பாஸ் பாலிடிக்ஸ்லாம் நீங்க அடுத்து சட்டமன்ற கூட போய் பாத்துக்கோங்க. இப்ப நிறைய சிஸ்டத்துல நிறைய இடத்துல கை வைக்கிறாங்க, சஸ்பெண்ட் நிறைய ஆகுது. மின்சாரத்துறையில 2 சஸ்பெண்ட், இப்ப நேற்று மதுவிலக்கு துறையில 2 பேருக்கு எஃப்ஐஆர் அப்படின்னு ஒரு மாதிரி வேகமா பண்ணிட்டு இருக்கு. இதை வந்து பியூரோக்ராட்ஸ் எப்படி இது பண்ணுவாங்க, பியூரோக்ராட்ஸ் என்ன குடைச்சல் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க அதை பத்தி பியூரோக்ராட்ஸ் ஏதாச்சும் எதுக்கு ப்ரோ? சஸ்பெண்ட்ன்றது ஃபார்மலா இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான். இது என்ன டிஎம்கே கவர்மெண்ட்ல இது மாதிரி அப்படி சஸ்பெண்ட் சாதாரணமா நான் நார்மலா நினைக்காது. ஆக்சுவலி பியூரோக்ராட்ஸ் பெருசு. இல்ல இந்தியா சஸ்பெண்ட் ஃபுல்லா ஆனத இருக்கு. சொல்றேன் ப்ரோ. விடமாட்டானுங்க அவனுங்க. அவங்க ஒரு பிரச்சனைன்னா அவனுக்கு கவர்மெண்டே இருக்குவான். புரியுதா? மோசமானவன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எவ்வளவு பெரிய லாபியோ தமிழ்நாடு இங்க இருக்காங்கல்ல அவங்களும் ஒரு பெரிய லாபி தான். ஓகேவா? நம்ம அப்படி விடவும் முடியாது. ஆக்சுவலி இந்த நடவடிக்கை எல்லாத்தையும் அவங்க கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? எந்த நேரத்துல இருக்கணுமோ அந்த நேரத்துல இருக்குவாங்க. அதனாலதான் மோஸ்ட்லி அவங்க கூட ரொம்ப பார்ஷியலா போவாங்க எல்லா கவர்மெண்ட். இல்ல ப்ரோ, எல்லா அதிகாரியும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல. அதாவது அப்பட்டமா ஒரு குற்றச்சாட்டு வந்து சமூக வலைதளத்துல வருது, ஒரு நியூஸா ரிப்போர்ட் ஆகுது, அதுல ஒரு 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 தவறு இருக்கும்போது மட்டும்தானே நடவடிக்கை எடுக்கிறாங்க. சும்மா நீ ஆபீஸ்க்கு வரல, நீ ஏன் அதை வாங்கின இதை வாங்கினேன்ல யாரும் இங்க நடவடிக்கை எடுக்கல. இல்ல நீங்க எந்த ஆபீசருமே தப்பு பண்ணலைங்க. இல்ல தப்பு ப்ரோ, நான் தான் சொல்றேனே, ஒரு டெண்டர் முறைகேடுன்றது ஒரு 2000 கோடி இருக்கு. அப்படி இல்ல நீங்க இல்ல இத்தனை வருஷம் அரசியல்ல அது எல்லாமே அவங்களுக்கு பழகிடுச்சு. பழகின பழக்கத்தை விட சொல்றேன். அவ்வளவுதான். விடலைன்னா ஒரு சில பேர் மேல ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இத ரொம்ப இல்ல சேமா ப்ரோ, நீங்க இந்த ஒரு டாபிக் பேசுனீங்கல்ல, இந்த கேஸ்ட் இந்த இது ஓபிசி இதை பத்தி. இப்ப அரசு அலுவலகத்துல வந்து நம்ம ஸ்ட்ரிக்டா இந்த மாதிரி பண்ணோம்னா அவங்க ஓட்டு அடுத்து வருமா? அத பத்தி நீங்க எதுவுமே பேசல. அதுவும் இருக்குல்ல. தபால் ஓட்டா, போஸ்டல் ஓட்டா சொல்றியா? போஸ்டல் ஓட்டு இல்ல, மொத்தமா சொல்றேன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அது ஓகே. அத வந்து பாரு நான் சொல்றேன் பாரு, அது ஜாதி அரசியல் அவங்களுக்கு பெருசா இருக்காது. இல்ல அவர் கேட்கறது நல்ல கேள்விதான். அவர் கேட்கறது வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி லஞ்சத்தால வாழ்ந்துகிட்டு இருந்தாரு, அவரோட வாழ்க்கையை நீங்க கெடுக்குறீங்களே, எப்படி ஓட்டு போடுவாருன்னு கேக்குறாரு. அததான் நான் சொல்றேன், அவனை வாழ வேணாம்னு சொல்லல. ஓகேவா? இதுக்கப்புறம் அதை பண்ணாத அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இல்ல ஆக்ஷன் அந்த மாதிரி போனா பொதுமக்கள் ஓட்டு காம்பன்சேட் ஆயிடும். இல்ல அந்த மாதிரி பண்ணா பொதுமக்கள் மத்தியில வெளிச்சம் கிடைக்கும். விஜய் இருக்காரு, பயங்கர வேகமா இருக்காரு, இன்னும் நிறைய ஓட்டு கன்வெர்ட் ஆகும். இல்ல அவருக்கு நான் பதில் சொல்றேன். அவர் என்னன்னா, இங்க பாருங்க, அப்படி லஞ்சத்தால வாழ்றவங்க பெரிய ஆளுங்க, பெரிய நம்பர்ஸ் கிடையாது, ரொம்ப குறைச்சல் நம்பர் தான். அதனால அவங்க அது ஓகே, அதுக்கு ஓகே சிஎம் ராஜன். இது மக்கள் கிட்ட நீங்க கிடைக்கும். யாரு அஜய்? பிரச்சனை என்ன இருக்குன்னா, அவன் சிஸ்டத்துக்கு மேல கொஞ்சம் அழுத்தம் கொடுப்பான். புரியுதா? அவனை வச்சுதான் சில விஷயங்கள் சாதிக்கணும். நம்ம இல்ல உண்மையிலே மக்கள் ஓட்டு நமக்கு வந்துடும், அவ்வளவுதான். உண்மையிலே மக்கள் ஃபுல் ஓட்டு நமக்கு தான் வரப்போகுது, அவ்வளவுதான். ஓகே ஜோஷுவா பேசுங்க ப்ரோ. இல்ல நீங்க சேமா ப்ரோ சொன்ன மாதிரி ஆர்டிபி ப்ரோ கேட்டார்ல, அவங்க என்ன பண்ண போறாங்க? ஐபிஎஸ் ஐஎஸ். நான் ஒரு சாதாரண ஒரு எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்றேன். எனக்கு மேல ஒரு 2 மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு மேனேஜர் போயிட்டாருன்னா, புதுசா வரப்போ நாங்க எங்க டீம்ல ஒரு 10-12 பேர் இருக்கோம்னா, அந்த மேனேஜர் வந்து நம்மளுக்கு ஒத்து போறான்னா பார்ப்போம். ஒத்து போலியா அதுக்கேற்ற மாதிரி நாங்க மூவ் பண்ணுவோம் காயினை. ஓ இப்படி பண்ணலாம், இவர் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. பியூரோக்ராட்ஸ் ரொம்ப மோசமா தான் நடந்துப்பாங்க எனக்கு தோணுது. நீங்க சொல்ற மாதிரி தான் நடக்கும். அவங்க அவ்வளவு அசால்ட்டாலாம் அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் ஆக மாட்டாங்க. பியூரோக்ராட்ஸ் மேல வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல ப்ரோ. இல்ல பண்ண கண்டிப்பா அரசு அதிகாரிகள், அதாவது கம்பெனிலே நடக்கிறப்ப அரசு அதிகாரிங்க வந்து நம்மளோட அவனுக்கு இப்போ நம்ம பாட்டி எல்லாம் புதுசா இருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே எங்க எப்படி மறைக்கணும் எல்லாமே. அதனால கொஞ்சம் அதுல பாலிடிக்ஸ் கலந்து பாருங்க நீங்க நினைக்கிறேன். இல்ல அதான் ப்ரோ, நீங்க பிளண்டா வந்து அரசு அதிகாரிகள்ன்ற போது நம்ம எம்ப்ளாயிஸை டார்கெட் பண்ற மாதிரி இருக்க கூடாது. ஏன் அங்க ஆளுங்கட்சி சார்ந்தவனா இருக்கலாம், எவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு, அது டெப்தா பாருங்க. இல்ல எனக்கு இன்னொன்னு கூட அந்த செந்தில் பாலாஜி மேல எடுக்காதது கூட வந்து இப்ப வேணான்னு தான் வச்சிருக்காங்க எனக்கு தோணுது. அப்படிலாம் இல்லையா? கவர்மெண்ட் எப்படின்னா பொறுமையா செயல்படும். ஓகே ஓகே. நான் இன்னமும் சொல்றேன், நீங்க வந்து அதுலயும் அண்டர் எஸ்டிமேட் தான். ஓகேவா? பியூரோக்ராட்ஸை கரெக்டா காயின் பண்ணி கரெக்டா ஹேண்டில் பண்ணா
அவனை எல்லாத்தையும் ஒரு ஒரு கோட்ல கொண்டு வந்துட்டா போதும். ஓகேவா? அதான் மீதி எல்லாம் ரமணமூர்த்தி தானே பாத்துக்கலாம். சொன்னார். ரைட்டு, ஞாபகம் இருக்கு முரளி ப்ரோ. நானுமே இந்த ஆமா. கேள்விதான் எனக்கு முத நாளே வந்தது. அவர் இல்ல என்னமோ ஆர்டிபி நம்ப அதுதான் சிஸ்டம் ஒருத்தன் நம்ப ஆரம்பிச்சுச்சுன்னா அந்த சிஸ்டம் அவன் பக்கம் சாயும். ஓகேவா? அது அண்ணன் பக்கம் சாயும். Bro, ஆனா நான் இந்த ஒரு சிஸ்டம்ல எத்தனை பேர் கரப்ஷனே இல்லாம நேர்மையா இருக்கிற அதிகாரிங்க எத்தனை இல்ல பேர் இருப்பாங்க? ஜோஸ்வா, நான் நீங்க சொல்றது கரப்ஷனையும் லைஃப் ஸ்டைலையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. ஓகேவா? அதுல ரெண்டு விஷயம், ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. பேசிக் நீடு கரப்ஷன் வந்து எதுல இருக்கக்கூடாதுன்னு நல்லா ஃபர்ஸ்ட் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க. கரப்ட் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படின்றத எதை மீன் பண்ணி சொல்றாங்கன்னா, மக்களை பாதிக்கிற கரப்ஷன். அதாவது இதுல இப்ப நம்ம கரப்ஷன்ல வந்து நிறைய வகைகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எராடிகேட் பண்ண வேண்டியது மக்களை பாதிக்கிற கரப்ஷன். அதை நீங்க தொட ஆரம்பிச்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயமும் குறைய ஆரம்பிக்கும். அப்படிதான் குறைக்க முடியும். நீங்க உடனே எடுத்த உடனே சிஸ்டமே புரட்டி போட்டு நீங்க இவங்க சொல்ற மாதிரி அறப்போர்ல ஒண்ணு போட்டுட்டா நம்ம கவர்மெண்ட் இப்படி போயிடுச்சு அப்படி நம்ம இதை அணுகுனோம்னா கண்டிப்பா சிக்கலா தான் ஆகும். அப்படி அண்ணன் அவன் அணுக மாட்டாங்க. அது ஸ்டெப் உங்க அது ப்ராசஸ். அண்ணன் எப்பவும் சொல்லுவார் ஒரு வார்த்தை, நல்லா நோட் பண்ணுங்க. ப்ராசஸ். அந்த ப்ராசஸ பண்ணும்போது தான் இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஆகும். கம்ப்ளீட்டா எல்லாம் சேஞ்ச் ஆகாது சிஸ்டம். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஜோஸ்வா. நீங்க அறப்போர்ல வந்துருச்சு, ஐயோ நம்ம கவர்மெண்ட் இப்படி இருக்கு அப்படின்லாம் சத்தியமா எல்லாரும் நினைக்க மாட்டாங்க. புதுசா அரசியல் பாக்குறவங்க அதை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. மித்தபடி ஓரளவு நல்ல புரிதல் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவா புரியும் இது என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்றது. ஓகே ஓகே. ஏன்னா கெஜ்ரிவால் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் இருக்காரு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அண்ணன் அரசியல ஏற்கனவே கெஜ்ரிவால் ஒருத்தர் இந்த இதே சிஸ்டம் வந்து கரெக்ட் பண்றதுக்கு தான் வந்தாரு. அவருக்கு என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு டெம்ப்ளேட் இருக்கு ஆல்ரெடி நமக்கு. ஓகேவா? அந்த டெம்ப்ளேட்டை கரெக்டா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டெம்ப்ளேட் இருக்கு. ஜெகன்மோகன் ஒரு டெம்ப்ளேட்ல வந்து மாட்டிக்கிட்டாரு. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இந்தியாவுக்குள்ளேயே. அதெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணி கரெக்ட் பண்ணாலே ஒரு நல்ல கவர்னன்ஸ் கொடுத்துடலாம். ஆனா இந்த ஜெகன்மோகன் ரெட்டி